வெல்கம் டு ஐஜி டெக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு விஎஃப்டியை வந்து ஒரு ஹெச்எம்ஐ கூட இன்டர்ஃபேஸ் ஸ்மார்ட் பஸ் கம்யூனிகேஷன் மூலயமா இன்டர்ஃபேஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி இண்டக்ஷன் மோட்டர் ரன் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்காக நம்ம இங்கே என்ன விஎஃப்டி யூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஸ்னைடரோட ஆல்டிவர் 320 விஎஃப்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெச்எம்ஐ பார்த்தீங்கன்னா டெல்டாவோட டிஓபி 103 பிக்யூ அப்படின்ற ஹெச்எம்ஐ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மாட்பஸ் கம்யூனிகேஷன் மூலயமா எப்படி நம்ம ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறது, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கமாண்ட்லாம் எப்படி நம்ம செட் பண்ணுறது, அதுக்கடுத்து அங்கேருந்து பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி மானிட்டர் பண்ணுறது, அதாவது எவ்வளோ வோல்டேஜ் மோட்டருக்கு அப்ளை ஆகுது, எவ்வளோ கரண்ட்டு மோட்டர் எடுத்துக்குது அப்படின்ற டேட்டாலாம் நம்ம மானிட்டர் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் மூலயமா கம்யூனிகேட் பண்ணி நம்ம விஎஃப்டியிலேருந்து நம்ம ஹெச்எம்ஐயில் வந்து அதோட டேட்டாஸ்லாம் பார்க்க முடியும். நம்ம இப்போ கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். விஎஃப்டியில் வந்து நம்ம ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து இங்கேருந்து 4th பின் 5th பின். 4th பின் வந்து கம்யூனிகேஷனோட ப்ளஸ், 5th பின் வந்து கம்யூனிகேஷனோட மைனஸ். 4th பின்னும் 5th பின்னும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹெச்எம்ஐயில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டில் வந்து ப்ளஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், 6th நம்பரில் வந்து மைனஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ஹெச்எம்ஐக்கு பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கனெக்ஷன் முடிஞ்சது. அதுக்கடுத்து விஎஃப்டி இன்புட் பவர் சப்ளை கொடுத்துருக்கோம், மோட்டருக்கு வந்து அவுட்புட் எடுத்திருக்கோம். கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேராமீட்டர் வந்து செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்காக கான்ஃபிகரேஷன் மோடில் போயிட்டு ஃபுல் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு சிடிஎல் இதில் வந்து எஃப்ஆர்கியூ, இப்போ ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் வந்து நம்ம மாட்பஸ் கம்யூனிகேஷன் மூலயமா கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதுக்காக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்டிபி அதாவது மாட்பஸ் கம்யூனிகேஷன் செலக்ட் பண்ணணும். என்ட்ரு கொடுத்துட்டு பேக் எஸ்கேப் வந்துடுங்க. அதுக்கடுத்து வந்து ரன் கமாண்டும் நம்ம மாட்பஸ் கம்யூனிகேஷன் மூலயமா தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். அதுக்காக CD1 செலக்ட் பண்ணிவிட்டு CD1லும் மாட்பஸ் கம்யூனிகேஷன் என்டிபி அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுங்க. இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸும் ரன் கமாண்ட் ரெஃபரன்ஸும் மாட்பஸ் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ விஎஃப்டியும் ஹெச்எம்ஐயும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக மாட்பஸ் கம்யூனிகேஷன் செட்டிங்ஸ் கொஞ்சம் விஎஃப்டியில் பேராமீட்டர் ஃபீட் பண்ணணும். அதுக்காக நம்ம கம்யூனிகேஷன் செலக்ட் பண்ணிக்குவோம். கம்யூனிகேஷனில் வந்து ND1 குரூப்பில் இந்த ஆடுன்றதில் வந்து நம்ம ஸ்லேவ் ஐடி, அதாவது இப்போ ஒரு மாஸ்டர் இருக்கும், ஒரு ஸ்லேவ் இருக்கும். நம்ம மாஸ்டரில் எந்த ஸ்லேவ் நம்பர் கொடுக்குறோமோ சேம் அதே நம்பர் வந்து நம்ம விஎஃப்டியிலும் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஹெச்எம்ஐயில் வந்து 1ன்னு கொடுத்துருக்கோம். அதுக்காக இங்கே நம்ம 1 ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து டிபிஆர், இதில் வந்து பாட் ரேட் செலக்ட் பண்ணணும். எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஹெச்எம்ஐயும் நம்ம விஎஃப்டியும் கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்றது. நம்ம வந்து ஹெச்எம்ஐயில் 9600 செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் 96ன்றதை செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டிஎப்ஓ, இதில் வந்து நம்ம ஃபார்மேட் செலக்ட் பண்ணணும். அதாவது 8 ஈவன் 1, 8 நன் 1, ஆடு ஈவன் பேரிட்டி, ஆட் பேரிட்டி அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம 81 அப்படின்ற ஃபார்மேட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஹெச்எம்ஐயில் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோமோ சேம் ஃபார்மேட்டை தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரெண்டுமே வந்து ஈச் அதர் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம 81 கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து டைம் அவுட் எரர். எத்தனை செகண்டுக்குள்ளே ஹெச்எம்ஐயும் விஎஃப்டிக்கும் கம்யூனிகேட் பண்ணலாம் நமக்கு எரர் வரணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம வந்து 3 செகண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கம்யூனிகேஷன் பேராமீட்டர் எல்லாமே விஎஃப்டியில் ஃபீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபீட் பண்ணதும் இங்கே ரெடின்ற கமாண்ட் வந்து விஎஃப்டி ரெடியாக இருக்குது. இப்போ இது ரெண்டுமே வந்து கரெக்டாக கம்யூனிகேட் ஆகிறதுனால இங்கேயும் எதுவும் எரர் வரலை, நம்ம ஹெச்எம்ஐயிலும் எதுவும் எரர் வரல. நம்ம இப்போ ஹெச்எம்ஐ எப்படி எடிட் பண்ணுறோம், என்னென்ன அட்ரஸ் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுக்காக நம்ம இப்போ டிஓபி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணதும் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 103 பிக்யூ அப்படின்ற ஹெச்எம்ஐ தான் யூஸ் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து கம்யூனிகேஷன் போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் போர்ட் 1 செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரில் போய்ட்டு நம்ம என்ன மேனுஃபேக்சர் யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணணும். இங்கே வந்து நம்ம மாட்பஸ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால மாட்பஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் சீரியஸில் போயிட்டு RTU X அட்ரஸ் மாஸ்டர் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம 485 தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் 485 செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட்டா பிட்ஸ் வந்து 8 பிட்டு, ஸ்டாப் பிட் 1 பிட்டு, பாட் ரேட் வந்து 9600, பேரிட்டி ஈவன். இதை தான் நம்ம VFDயில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். 9E1 அப்படின்றது தான் அங்கே வந்து 8E1 அப்படின்றத நம்ம இது பண்ணியிருப்போம். PLC சீரியஸ் வந்து 1 கொடுத்துக்கோங்க, அதாவது அங்கே ஸ்லேவ் அட்ரஸாக கொடுத்தது 1. சேம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம எல்லா எலமெண்ட் எடுத்து வச்சு நம்ம HMI டிசைன் பண்ணணும். இப்போ எலமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து செட் கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்வர்ட், ரிவர்ஸ், டாப் 3 இது வேணுன்றதுனால 3ஐயும் இது பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ அலைன் பண்ணுவோம். இப்போ அலைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸில் போயிட்டு பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ செட் கான்ஸ்டன்ட் அகெயின் நம்ம வந்து ரீசெட் பட்டனுக்கும் ரெடி பட்டனுக்கும் 2 ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் வந்து RW 2135 ரெஜிஸ்டரில் வந்து நம்ம 128 அப்படின்ற வேல்யூ மூவ் பண்ணும் போது அதில் வந்து ரீசெட் ஃபங்க்ஷன் நடக்கும். எப்போ நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து 128ன்ற வேல்யூ வந்து மூவ் ஆகும். கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் இது பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுவே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரெடிக்கு எடிட் பண்ணணும். சேம் ரெஜிஸ்டர், பட் அந்த வேல்யூ மூவ் பண்ணுற வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ரெடிக்கு வந்து 6ன்ற வேல்யூ மூவ் பண்ணும்போது VFD ஸ்டேட் வந்து ரெடியாக இருக்கும். அதுக்காக நம்ம 6ன்ற வேல்யூ கொடுக்குறோம். நம்ம கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டைலும் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் ஃபாண்ட் டெக்ஸ்ட் வேணுன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ரெடின்னு ஆட் பண்ணிவிட்டு போல்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி செலக்ட் இன்புட்டாக கொடுக்கறதுக்காக இன்புட்டில் போயிட்டு நியூமெரிக் என்ட்ரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே போயிட்டு நம்ம அட்ரஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அட்ரஸ் வந்து RW அப்படின்ற, அதாவது லிங்க் ஒன்றில் RW 2136 என்ட்ரி பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டைல் வந்து நம்ம என்ன ஸ்டைல் வேணுமோ நம்ம ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, இன்டீஜர் டிஜிட் வந்து நம்ம 3 செலக்ட் பண்ணிப்போம். அதுக்கடுத்து இப்போ இதில் மேக்ஸிமம் வேல்யூ தப்பாக இருக்குது. மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம மேக்ஸிமம் ஹெட்ஸ் எவ்வளோ வேணுமோ அதை ஃபீட் பண்ணிப்போம். இதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம 90 அப்படின்ட்டு செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபார்வர்ட் பட்டனுக்கு வந்து நம்ம அட்ரஸ் ரைட் பண்ணல, அட்ரஸ் ரைட் பண்ணிடுவோம். RW செலக்ட் பண்ணிவிட்டு இதில் 2135, அதாவது 2135 ரெஜிஸ்டரில் வந்து நம்ம என்ன வேல்யூ மூவ் பண்ணுறோமோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். 2135ல் வந்து $15 அப்படின்ற வேல்யூ கொடுத்தோன்னா ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் நடக்கும். அதே 2063 அப்படின்ற வேல்யூ கொடுத்தோன்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ ஃபார்வர்டு முடிஞ்சது. இப்போ ஸ்டாப் பிட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸ்டாப்பில் சேம் அதே அட்ரஸ் 2135 அப்படின்ற அட்ரஸ் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அதில் இப்போ என்ன வேல்யூ மூவ் பண்ணணும்னா 2ன்ற வேல்யூ மூவ் பண்ணும்போது ஸ்டாப் நடக்கும். அதனால் வந்து கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டாப் அப்படின்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க.
இதில் நாம் என்ன வேல்யூ மூவ் பண்ணோம் அப்படின்றது மிஸ் ஆகிடுச்சு. அதில் வந்து 2 அப்படின்றத என்ட்ரி பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம ஸ்டாப் ஓகே கொடுத்துருங்க, ஸ்டாப்புன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ 2ன்ற வேல்யூ வந்து அந்த ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ்க்கு சேம் அட்ரஸ் வந்து சேம் தான், 2135 அப்படின்ற அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இதில் பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ரிவர்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து வேல்யூ மூவ் பண்ணணும். வேல்யூ வந்து 2063 அப்படின்ற வேல்யூ வந்து மூவ் பண்ணிக்கணும். ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டேட்டா மானிட்டர் பண்ணுறதுக்காக டேட்டா டிஸ்பிளேல வந்து நியூமரிக் டிஸ்பிளே காட்டுற மாதிரி நம்ம ஐகான் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணணும். இதில் வந்து என்ன அட்ரஸ் வேணுமோ, ஸ்டைல் நமக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட் ஃப்ரீக்வன்சியோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 0C82. இப்போ இதில் C82 அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்துக்கோங்க. இதில் வந்து அவுட்புட் ஃப்ரீக்வன்சி நம்ம விஎஃப்டிலேருந்து ரீட் பண்ணி இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இதையே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட்டு, வோல்டேஜ், லைன் வோல்டேஜ் அதெல்லாம் அவுட்புட் வேல்யூ ஷோ பண்ணுறதுக்காக அதை அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்ன வேல்யூ அப்படின்றதுக்காக டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதிலே போயிட்டு எலமெண்ட்ஸில் போயிட்டு இதில் ட்ராயிங்கில் போயிட்டு இங்கே டெக்ஸ்ட்டுன்னு இருக்கிறத எடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை போல்டு பண்ணிப்போம். போல்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அவுட்புட் கரண்ட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர்ஸ் கொடுக்கணும். அவுட்புட் கரண்ட்டோட ரெஜிஸ்டர் வந்து 0C84 அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து அவுட்புட் வோல்டேஜ் ரெஜிஸ்டர் என்னன்றது என்ட்ரி பண்ணணும். 0C88 என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து மெயின் லைன் வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக ரெஜிஸ்டர் கொடுக்கணும். அதில் வந்து 0C87 என்ட்ரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அவுட்புட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். எல்லாமே நம்ம என்னென்ன வேல்யூ அப்படின்றது ரெஜிஸ்டர் எல்லாமே கொடுத்துட்டோம். இதில் வந்து என்னென்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ஃப்ரீக்வன்சி, இன்புட், ஹெர்ட்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே என்னென்ன வேல்யூ என்னென்ன ஷோ ஆகுது, கரண்ட்டு, மோட்டர் வோல்டேஜ், மெயின் லைன் வோல்டேஜ், அது எல்லாமே டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கு. நம்ம எப்போ இந்த ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ வந்து அந்த ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆகும்போது அங்கே அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ ரீசெட் பண்ணோன்னா ரீசெட்டுன்ற ஃபங்க்ஷன் நடக்கும். இதே சேம் அதே தான், ஃபார்வேர்டு, ரிவர்ஸ் எல்லாமே இதோட ரெஜிஸ்டர் எல்லாமே சேம். அதில் என்ன வேல்யூ இருக்கோ நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வேல்யூ மூவ் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே ஃப்ரீக்வன்சி, அந்த ரெஜிஸ்டரில் என்ன வேல்யூ என்டர் பண்ணுறோமோ அந்த ஃப்ரீக்வன்சி உள்ளே போகும். டேட்டா மானிட்டரிங்கில் வந்து ஃப்ரீக்வன்சி, கரண்ட், மோட்டர் வோல்டேஜ், மெயின் வோல்டேஜ் இது எல்லாமே வந்து அதுலேருந்து ரீட் பண்ணி இங்கே வேல்யூ ஷோ ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஹெச்எம்ஐயும் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணி அதோட ஸ்க்ரீனை வந்து நம்ம ஹெச்எம்ஐயில் டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ விஎஃப்டியும் நம்ம ஹெச்எம்ஐயும் கம்யூனிகேட் ஆகுது, எந்த ஒரு எரரும் வரல. இப்போ நம்ம ரெடி ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி இன்புட் வந்து என்டர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 10 Hz கொடுப்போம். 10 Hz கொடுத்துட்டு நம்ம ஃபார்வர்ட் செலக்ட் பண்ணுவோம். ஃபார்வர்ட் செலக்ட் பண்ணதும் இப்போ மோட்டர் வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ரன் ஆகுது. இப்போ நம்ம டேட்டா மானிட்டரிங்கில் பார்க்கலாம். இங்கே 10 Hz அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து 10 Hz இருக்குது. அவுட்புட் கரண்ட் வந்து 0.8 amps எடுக்குது. மோட்டர் வோல்டேஜ் வந்து 45 வோல்டேஜ் தான் மோட்டருக்கு அப்ளை ஆகுது. நம்ம இதுக்கு முன்னே பார்த்த வீடியோவிலே சொல்லியிருக்கோம்,
நம்ம ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் மோட்டர் வோல்டேஜும் அப்ளை ஆகும். நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அப்போ தான் அதோட மேக்ஸிமம் அவுட்புட் வோல்டேஜ் வந்து நம்ம இப்போ 230 வோல்டேஜ் வந்து அவுட்புட்டாக போகும். இப்போ 45 வோல்டேஜ் வந்து மோட்டருக்கு போகுது, கரண்ட் 0.8 ஆம்ஸ் எடுக்குது. இந்த மெயின் வோல்டேஜ் என்னென்னா டிசி பஸ் வோல்டேஜ். நம்ம கொடுக்குற ஏசி இன்புட்டை வந்து டிசியாக ரெக்டிஃபை பண்ணி நம்ம டிசி பஸ்ஸில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம இங்கே மெயின் வோல்டேஜ் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம 10 ஹெர்ட்ஸில் இருக்கிறத வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவோம், 50 ஹெர்ட்ஸ் கொடுப்போம். இப்போ 50 ஹெர்ட்ஸ் கொடுத்ததும் நம்ம ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். அவுட்புட் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ 50 ஹெர்ட்ஸில் ரன் ஆகுது. விஎஃப்டிலும் பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸில் ரன் ஆகுது. இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ ஸ்டாப் பண்ணதும் விஎஃப்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா நம்ம ரீசெட் பண்ணுறதுக்கு ரீசெட் பண்ணுவோம். ரீசெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரெடின்றது கிளிக் பண்ணோன்னா நம்ம விஎஃப்டியில் ரெடின்ற சிம்பிள் வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ரிவர்ஸ் கொடுத்தோன்னா மோட்டர் வந்து ரிவர்ஸில் ரன் ஆகும். நம்ம டேட்டா மானிட்டரிங்கில் அவுட்புட் கரண்ட்டு, மோட்டர் வோல்டேஜ், மெயின் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இருக்கும். நம்ம இப்போ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஒரு 80 கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 224 வோல்டேஜ் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ விஎஃப்டியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃப்ரீக்வன்சி போகும்போது தான் நமக்கு வோல்டேஜும் வந்து ஃபுல் வோல்டேஜ் மோட்டருக்கு அப்ளை ஆகும். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். திரும்ப ஃபார்வேர்டில் நம்ம ரன் பண்ணோம்னா 50 கொடுத்துட்டு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ரன் ஆகுது. இப்படி தான் நம்ம ஹெச்எம்ஐயும் விஎஃப்டியும் கம்யூனிகேட் பண்ணி நம்ம ரன் பண்ண வைக்கிறோம்.